இந்த பார்ப்பனிய சிந்தனைங்கிறது வெறும் பார்ப்பனருக்குள்ள மட்டும்தான் இருக்குங்கிறதே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அதையே நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். சிலர்லாம் என்ன சரி பார்ப்பனர் தானே நீங்க அப்படின்னா நீங்க என்ன கருவறைக்குள்ள விடுங்கலாம் கமெண்ட்ல போடுறாங்க. நான் அப்போ பாக்குறேன், டே நான் பார்ப்பனர்னால என்னாலையும் கருவறைக்குள்ள எல்லாம் போக முடியாதுடா. அதுக்குன்னு வேலை செய்யறதுக்கு சில ஆளுங்க இருக்காங்க, அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. 70 வருஷமா கோட்டை விட்டுருக்கோம். எனக்கு வந்து சேர வேண்டிய எனக்கு அது 1.5% இருக்கலாம், 3% இருக்கலாம். எனக்கு என் வந்து சேர வேண்டிய இடஒதுக்கீடு வரமாட்டேங்குது. அண்ணா சொல்ற மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 100% ரிசர்வேஷன் கொடுக்கணும். சாக்தம், சௌமாரம், கானபத்தியம், ஆசீவகம், சமணம்னு இந்த மாதிரி பல சமயங்கள் பல மதங்கள் இந்த மண்ணில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காமனா ஒரு பிராக்கெட்டட் டேர்ம்னா ஹிந்துங்கிறது போடுறது சரியில்லை. அதை ஒரு பார்ப்பனரே நான் ஹிந்து இல்லை நான் வைணவன் நான் சொல்லும் போது அது நேரா ஹிந்துத்துவாக்கு எதிரான ஒரு கருத்து. இன விடுதலைன்னு நிக்கிற யாராலையும் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டான்னு பிரிச்சு ஒதுக்கெல்லாம் முடியாது. எல்லாரையும் ஒன்னா சேர்த்தினாதான் இன விடுதலை சாத்தியப்படும். திராவிடத்தை குத்தி கிழிக்கணுங்கிறத கருத்தியெல்லாம் குத்தி கிழிக்கணுங்கிறத என்னோட எண்ணமும். எனக்கு அந்த மக்களோட வழியோட நான் துணையா நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எம்எல்ஏ ஆனேன், நான் உறுதியா அந்த நீலக்கடற்கரை திட்டத்தை தடுத்து நிறுத்திடுவேன். அது இனி நடக்காது. நீங்க புரியுது டூரிசம் எல்லாம் முக்கியம்னு, பட் அட் வாட் காஸ்ட்? நீங்க மக்களோட வாழ்வாதாரத்தை சுரண்டக்கூடாது. அதை செய்யறதை என்னால ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. நீ யார் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு? நீ எதுக்கு எனக்கு காசு கொடுக்குற? முதல்ல நீ நான் கொடுக்குற காசை ஒழுங்கா நிர்வாகின்னு சொன்னா நீ என் கணக்கு என்ன கணக்கு காட்டி என் ரேஷன் கார்டை காட்டி நீ எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்து அதுல போனா போதுன்னு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குற. இந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு எத்தனை வருஷம் வாழ முடியும், எத்தனை மாசம் வாழ முடியும்? இன்னைக்கு தேதிக்கே நாம் தமிழர் கட்சிக்கு குறைஞ்சது 24% வாக்கு இருக்கு. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் 88% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு அருண் அவர்கள். வணக்கம் அருண். வணக்கம். எப்படி இருக்கீங்க அருண்? நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மயிலாப்பூரின் சட்டமன்ற உறுப்பினராக எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி சார்பாக. நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேடல். யார் அருண்? ஒருத்தர் வந்தார், இறக்கி அண்ணன் ஒருத்தரை கட்சியின் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. ஃபயராக கிரவுண்டில் ஒருத்தரை இறக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்தார்களோ, எந்த இடத்துல பார்ப்பனர்களை அண்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அப்போ பாஜகவின் பி டீமாக ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல, இல்லைடா நான் ஒரு தமிழன், ஒரு தமிழ் பார்ப்பனர், நான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவன் அப்படின்ட்டு நீங்கள் முழங்கினதெல்லாம் வைரலாகி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அருண்? யார் அவர்? நான் ஒரு சாமானிய நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த ஒரு எளிய மகன். இப்போ பொறியியல் முடிச்சுட்டு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அது போக நான் 2016-17 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அரசியல் மேலே ஒரு நாட்டம் வருது. அப்படி அரசியல் நாட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப என்ன தெரிஞ்சுன்னா மக்கள் சக்தியால் தான் அதிகாரத்தை எடுத்து சண்டை செய்ய முடியுங்கிறது தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் அரசியல்லாம் என்ன அந்த புரிதல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த இந்த இதெல்லாம் நடக்கும்போது நான் வெளிநாட்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி போதும், எனக்கு 3 வருஷம் இருந்ததுக்கப்புறம் எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. எனக்கு தமிழ்நாட்டில் கோவையில் இருக்கணுங்கிறது தான் ஆர்வம். அதனால நான் நீங்கள் ஒரு பொறியியல்? ஆமாம், பொறியியல் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ திரும்பி இங்கே கோவையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நாம் தமிழர் கட்சியில் அப்போ என்ன ஒரு பதிவு பார்க்குறேன், ஒரு போஸ்ட் பார்க்குறேன். நீங்கள் கட்சி சாராமல் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா
நீங்க வந்து அணுகுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் பாக்குறேன். சரி, கட்சி சாராம தானே இயங்குறோம், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம வேலை செய்யலாம்ல. ஏன்னா நான் அப்ப வந்து எல்லாத்து கூடயும் ஆன்லைன்ல சண்டை போட்டு இருக்கிறதா என்னோட வேலை. எவெல்லாம் திட்டுறானோ பிரச்சனை பண்றானோ அவங்க கூட பஞ்சாயத்து பண்றது. ஐடியாலஜிக்கலா தான், யாரையும் இறங்கி தளர்ந்தாலும் பேசலாம். ஐடியாலஜிக்கலா தான், அவங்களால பதில் சொல்ல முடியாத மாதிரி ஐடியாலஜிக்கலா பேச அவங்களோட சண்டை போடுறதா வேலையா வச்சிருந்தேன். அப்புறம் சரி, கட்சி சாராம தானே இயங்குறோம், எந்த கமிட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நம்ம பாட்டி ஃப்ரீயா இயங்கலாமேன்னு தான் பேச ஆரம்பிச்சேன். கலைக்குகன்னு என்ன நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு துபாய்ல. ஆமா, ஐடி விங்ல. கலைக்குகன்னா வந்து என்ன கட்சிக்குள்ள கொண்டு வந்து அப்போ கலைக்குகனோட நம்பர் தான் அந்த போஸ்டர்ல இருக்கு. சரி சரி சரி, நான் இப்போ கலைக்குகன்கிட்ட பேசும்போது சொல்றேன், அப்படி நீ ஏன் கட்சியிலே சேர்ந்துட வேண்டியதானே, இவ்வளவு ஆர்வமா இருக்க, கட்சியிலே சேர வேண்டியதானே போது நான் சொல்றேன், இல்ல கட்சியில சேர்ந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் சொன்னேன். இல்ல அதுக்கும் மீறி இல்ல நீ சேர்ந்து வேலை செஞ்சா சரியா இருக்குங்கிற மாதிரி சொன்னப்போ சரின்னு சேர்ந்துக்கிட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் இது 2023. ஆமா, அது வரைக்கும் வெளியில இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப இந்த போஸ்டர் பார்த்துட்டு நான் அணுகினதுக்கு அப்புறம் 2023 அப்போ முதல்ல சீமானண்ண வந்து சிங்கநல்லூர் பகுதியில ஒரு கூட்டம், அதாவது உறுப்பினர்களுக்கான கூட்டம், பொதுக்கூட்டம் இல்ல, கலந்தாய்வு கூட்டம் மாதிரி போடுறாங்க. அதுதான் நான் முதல்ல பங்கேற்ற நாம் தமிழர் நிகழ்வு. அதுக்கப்புறம் தொழில் நிகழ்வுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அப்போவே வந்துட்டு இப்போ கலைகுகன் சொன்னதுனால போய் பாக்யராசன்ட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டேன். அவ்வளோதான், வணக்கம் வச்சுக்கிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகினதுனாலும் சரி. அப்புறம் கட்சியில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கேன். ஐடி விங் பேஜஸ் ஹேண்டில் பண்ணுறேன். இவ்வளோதான் என்னோட வேலை. நான் என்ன செய்கிறேன்னா, தொகுதியில் என்ன நிகழ்வு நடக்குதோ அதை வந்து ஐடி விங் கவுண்டம்பாளையம்னு பேஜ் இருக்குது, அதுக்கு வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நான் என்னோட போஸ்ட் எல்லாம் போடுறது, இதுதான் என்னோட ஒர்க்காக இருந்தது. அப்புறம் 2024 தேர்தல் களத்துல இறங்கி வேட்பாளரோட போய் வாக்கு சேகரிக்கவும் போறேன். இப்ப 2026 தேர்தலுக்கும் வேட்பாளரோட வாக்கு சேகரிக்க தான் போயிட்டு இருந்தேன். ஓ ஆமா, கவுண்டம்பாளையம் தொகுதியில கலாமணின்னு அந்த அக்கா தான் போட்டிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க அவங்களோட போவேன். அதே மாதிரி தம்பி பேரறிவாளனுக்கு தெற்கு தொகுதியில வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ கோவை தெற்குல சரி ஏதாவது ஒன்று பண்ணி தமிழ் தேசியத்துக்கு ஒரு வலு சேர்க்கணும். என் கருத்து ஏதோ ஒரு விதத்துல தமிழ் தேசியத்துக்கோ பேரறிவாளனுக்கோ கலாமணி அக்காக்கோ சீமானனுக்கோ வலு சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால நான் சரி மேடை ஏறி பேசுவோம் அப்படின்னு மேடை ஏறி பேச ஆரம்பிச்சேன். இன்னும் 2 மேடை பேசியிருக்கேன். எனக்கு சொல்றதுக்கு சில கருத்துக்கள் இருந்துச்சு, எனக்கு சில கோவங்கள் இருந்தது. நான் என்ன அப்படியான கோவங்கள், கருத்துக்கள் என்ன பயிரக்கூடிய கருத்துக்கள்? ஆமா, முதல் மேடையில வந்து எது தமிழ் தேசியங்கிறத விளக்கி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நான் நினைச்சேன். மக்களுக்கும் சொல்லணும், நம்ம கட்சி ஆளுகளுக்கும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டா தமிழ் தேசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை கொடுத்தா தமிழ் தேசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, இனத்துக்குன்னு நாடடைகிற கோட்பாடு தான் தமிழ் தேசியம். ஸோ அப்போ தமிழ் ஈழம் அடைகிறதுக்கான அந்த பயணம் தான் தமிழ் தேசியம். அந்த பயணத்துல சில படிநிலைகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு குறுகிய கால செயல் திட்டம் இருக்கு. அதாவது இந்த தமிழ்நாட்டை ஒரு நாடா கருதி, ஒரு நாடா பாவிச்சு, அதோட நீர்வளம், மண்வளம், மலைவளம், காடு வளம், கனிம வளம், இந்த மக்களுக்கான அரசியல் இதெல்லாம் செய்யறது குறுகிய கால செயல் திட்டம். இதையெல்லாம் செய்யற ஒரு தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது நாம் தமிழர் கட்சியோட குறுகிய கால செயல் திட்டம். நாம் தமிழர் கட்சியோட நீண்ட கால செயல் திட்டம் என்னன்னா, சகோதர தேசிய இனங்களுக்கு விளக்கி புரிய வைக்கணும். இன்னும் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நாடு கேட்டு போனோம், அப்படி நாடு கேட்க, அதாவது நம்ம பிழைக்க போன இடத்துல நாடு கேட்கறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அது நம்ம பூர்வீக நிலம், அது நம்ம நாடு, ஈழங்கிறது நம்ம நாடு. அப்போ அந்த தெளிவே அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அப்போ அவங்களுக்கு விளக்கி சொல்லி புரிய வச்சு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை மாத்தி நமக்குன்னு ஒரு நாடு அடையிறதுக்கான அந்த வேட்கை தான். அது ஒரு நீண்ட கால செயல் திட்டம். அது நடக்கும்போது நம்ம எத்தனை வருஷத்துல நடக்குமோ தெரியாது. ஆனா அது ஒரு பயணம். அந்த பயணத்துல சிவனே செய்யணும் அப்படிங்கிறத, இந்த கருத்தை முதல்ல நான் என் மக்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மேடை ஏறி பேசினேன். 2வது மேடையில நான் பேசும்போதும் எனக்கு வந்து உள்ள எண்ணம் தோணிட்டே இருக்கும். நான் வந்து மதம் சார்ந்து யோசிக்கவே கூடாது, இனம் சார்ந்தா யோசிக்கணும். நான் என்னன்னா, நான் தமிழன் தான், நான் தமிழன். எனக்கு வாய்மொழியும் தாய்மொழியும் தமிழ் தான். எனக்கு கனவு தமிழ்ல தான் வருது. நான் அப்ப தமிழ்ல வந்து நான் தமிழனா இருக்கும்போது தமிழ் பார்ப்பனன்னு பேசதான் சரியா இருக்கும். ஸோ அது சார்ந்து எனக்கு அந்த ஒரு ஆற்றாமை இருந்தது. ஏன்னா இப்ப 60-70 வருஷமா புறக்கணிக்கப்பட்டு இருக்கும் அரசியல்ல இருந்து. பொருளாதாரத்துல மிச்ச ரீதியில எல்லாம் நல்லபடியா இருந்தாலும் அரசியல்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ
அரசியலுங்கிறது மக்கள் சேவை, அந்த வழி எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? ஆமா. சிலர்லாம் வந்து எனக்கு என்னப்பா என்னவோ ஆயிட்டு போகுதுன்னு விலகியும் போறாங்க. ஆனா என்னால அப்படி விலகி போக முடியல. அது எப்படி நான் விலகி போறேன்? மக்களுக்கான தேவையே அது ரெப்ரசன்டேஷன் இல்ல, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இது எல்லாமே அந்த சமூகத்துல இருக்கிற மக்களுக்கு அது இருக்கு, அப்படிதான் நினைக்கிறீங்க? இருக்கணுங்கிறது என்னுடைய அவா இருக்கான்னா, சிலர்லாம் வந்து நமக்கே அரசியல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு நினைக்கிற எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இருக்கணும். நம்ம வந்து கோட்டை விடுறோம், 70 வருஷமா கோட்டை விட்டுருக்கோம். எனக்கு வந்து சேர வேண்டிய, எனக்கு அது 1.5% இருக்கலாம், 3% இருக்கலாம், எனக்கு என் வந்து சேர வேண்டிய இடஒதுக்கீடு வரமாட்டேங்குது. இப்போ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, அண்ணன் சொல்ற மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 100% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அது என்ன கவர்ந்த ஒரு விஷயம். ஸோ இது ஒட்டி அள்ளி கொடுக்காத அளந்து அப்படிங்கிறதெல்லாம் அதனாலதான் கரெக்டா. அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு அப்படியே பசுமரத்தாடி மாதிரி பதிவான்னு சொல்றது. சரி, இப்ப அந்த கருத்துக்கள் அப்படியே ஊற இது சரி, இது 2வது மேடையில இதை பேசுவோம். ஆக்சுவலா அந்த கூட்டம் வந்து உக்கடத்துல போடுறதா இருந்தாங்க, வந்து இஸ்லாமிய தமிழர்கள் அதிகமா வாழ்ற பகுதி. நான் அங்கதான் இதை பேசணும்னு நினைச்சது. அங்க போய் இஸ்லாமிய தமிழர்கள் அதிகமா வாழ்ற பகுதியில தான் நான் வந்து என்னை ஹிந்துவா பார்க்கல, நான் என்ன தமிழனா பார்க்கறேன், நீங்களும் இனமா நில்லுங்க, மதமா நிக்காதீங்கன்னு சொல்லணுங்கிற எண்ணம். ஆனா காவல்துறை அனுமதி கொடுக்கல. ராமநாதபுரத்துல வேற பக்கத்துல நடந்த கூட்டம். சரி, சொல்ல வந்த கருத்து இதுதான், அதை சொல்லிடுவோன்னு நான் பேசுறேன். நான் நினைச்செல்லாம் பார்க்கல இது வந்து பரவும், பெரிய அளவுல பரவும், வைரல் ஆகும். நீங்க வேட்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு இதா போய் பேச்சாளரா போய் பேசுறீங்க. கட்சியில இருக்கிற ஒரு கடைக்கோடி அடிபட்ட தொண்டன். நான் வந்து கட்சிக்காக வெறியா வேலை செய்யற ஒரு சாமானிய மகன், அவ்வளவுதான். ஆனா இந்த காணொலிகள்லாம் தலைமைக்கு போகுது, பாக்யராஜ் அண்ணனுக்கோ இல்ல சீமான் அண்ணனுக்கோ பாக்யராஜ் அண்ணன் காட்டியிருப்பாராட்டு இருக்கு. அப்படி போய் அதுக்கப்புறம் பேசி சரி, அதுக்கப்புறம் நிக்க சொல்றாங்க, மூத்தவர்கள் சொல்றாங்க, நம்ம அதுக்கு மேல அவங்க எதிர்ப்பு நிலைங்கிறது எல்லாத்துலயுமே ஒரு இந்த இனத்துல இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு வழி புரியுது. நான் தமிழர், என் கனவு தமிழ், நான் சிந்திக்கிறது தமிழ், என் எழுத்து எல்லாமே தமிழ் தான், நான் தமிழர் அப்படின்னு நீங்க உணர்ந்து இருக்கீங்களா? அப்ப இப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் வந்து நீண்ட காலமாக ஒரு 60-70 ஆண்டு காலமாக திராவிடம், ஆரியம் இந்த ஒரு சொல்லாடலை வைத்து கொண்டு இவர்கள் புறக்கணிக்கப்படுபவர்கள், இவர்களிலிருந்து திராவிடம் வந்து இவர்களுக்கு எதிரானது இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை காட்டி இந்த மண்ணில் நிகழ்ந்ததெல்லாம் ஒரு இளைஞனாக நீங்கள் வந்து ரொம்ப பின்னாடிலாம் போகணும். உங்களோட பார்வையில் இதெல்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு தினசரி இதில் நடந்திருக்குல்ல, இது வந்து உண்மையா, நாம் அப்படிதானா, இந்த சமூகத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்ததுங்கண்ணா. ஆனால் நான் வந்து முதல்ல அதாவது மேலோட்டமாக இதையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி தான். நம்ம மூதாதையர் வந்து தவறு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம், நம்ம இதை ஏத்துக்கணும், நம்ம வந்து இது பரவாயில்ல தானே, நம்ம வந்து சில விரும்பத்தகாத கருத்துக்களை வந்துட்டு இல்ல விரும்பத்தகாத பழக்கங்களை இங்க புகுத்திருக்கலாம், இந்த ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னும் ஆழமா படிக்க இன்னும் ஆழமா அரசியலை புரிஞ்சுக்க தான் வந்து என்ன தெரியுதுன்னா, இல்ல இந்த பெரியாருங்கிற ஒரு, அதாவது ஐயா ராமசாமிங்கிறவர் வந்து ஒரு பிம்பம் தானே தவிர அந்த பிம்பத்துக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, அது அவர் பாணியிலே சொல்ல போக அது வெங்காயம் தாங்கிறது புரியும் போதுதான் எனக்கு பெரிய ரியலைசேஷன் வருது. இப்ப இந்த ஒரு காரணத்தினால நம்மளை பூச்சாண்டியா காமிச்சு இவங்க இந்த மிச்ச தமிழ் குடிகள் எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, இந்த பிரிச்சாள்ற சூழ்ச்சி எப்படி நடக்குது, அதுக்கு ஒரு 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 சிறுபான்மை கூட்டமா இருக்கிற சிறுபான்மை குடியினர் இருக்கிற பார்ப்பனர்கள் எப்படி பயன்படுறாங்க. முதல்ல ஒருத்தரோட புணுல அறுக்கும் போதோ இல்ல ஒருத்தர் குடுமையை அறுக்கும் போதே தடுத்து அங்கேயே சண்டை செஞ்சிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கலாம். அவங்க அதே வெறுப்ப வேற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்களே தவிர இந்த அளவுக்கு அது பரவ இருக்காம இருக்கலாம். ஆனா நம்ம கெட்ட நேரம் அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, என்னோ ஒண்ணு எப்படியோ ஆயிட்டு போதே அப்படின்னு ஏத்துக்க ஆரம்பிச்சு அது இப்ப பூதாகரமா நிக்குது. எப்படி சொல்றதுன்னா, திராவிட கட்சிகள்ல பார்ப்பனர்கள் இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கிற ஆளுகளுக்கு உள்ளூர ஒரு பார்ப்பன வெறுப்பு இருக்கும். அது அவங்க பேசுறதுல, இப்ப என்னோட காணொலி கீழே எல்லாம் போய் பேசுறதுல அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த வெறுப்பை நான் உடைப்பேன்.
அந்த வெறுப்பை நான் உடைக்கிறேன். அது சரி. நீங்க அதெல்லாம் உங்க உற்று நோக்கி ஆமாமா, நான் என்னோட கருத்துக்களுக்கு என்ன மாதிரியான சிலர்லாம் என்ன சரி பார்ப்பனர் தானே நீங்க, அப்படின்னா நீங்க வந்து என்ன கருவறைக்குள்ள விடுங்கலாம் கமெண்ட்ல போடுறாங்க. நான் அப்போ பாக்குறேன், டே நான் பார்ப்பனர்னால என்னாலையும் கருவறைக்குள்ள எல்லாம் போக முடியாதுடா. அதுக்குன்னு வேலை செய்யறதுக்கு சில ஆளுங்க இருக்காங்க, அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. எல்லாரும் கருவறைக்குள்ள போகணுங்கிறதே ஒரு இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த எல்லா குடி ஒற்றுமைன்னு நம்ம பேசுறாங்க, இல்ல குடி எல்லாம் ஒன்னா சேரணும், ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்னா நேரா எங்க போவாங்கன்னா, சரி நீ வந்துட்டு பிற குடியில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அதுதான் ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் போவாங்க. ஏன் அந்த ஒரு பாயிண்ட் இல்லாம குடி ஒற்றுமையே நிக்காதா? இப்போ இந்த பிறப்பால உயர்வு தாழ்வுங்கிறத தான் வந்து நம்ம பார்ப்பனியம்னோ இல்ல இந்த வர்ணாசிரமம்னோ சொல்றோம். அந்த பிறப்பால உயர்வு தாழ்வை நான் பொது சமூகத்துல எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, இது ஏதோ வெறும் பார்ப்பனர்களுக்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு சிந்தனைன்னு நினைக்கிறாங்க. இந்த பிறப்பால உயர்வு தாழ்வுன்னு கருதுறதே வந்து ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற ஒரு அழுக்கு தான். அந்த அழுக்கு தமிழ் பார்ப்பனர்கள்ட்ட இருக்கு, இல்ல பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் இருக்கான்னா கிடையாது. அது பரவலா பல குடிகளுக்குள்ள இருக்கு. அந்த இப்ப இன்னும் விளக்கி சொல்லணும்னா, திராவிட கட்சிகளுக்குள்ள தலைவர்களா செயல்படுறவங்களே வந்து பிறப்பால அவங்களுக்குள்ளே எல்லாருக்கும் இருக்குங்கிறீங்க. ஆமா, அந்த சிந்தனை இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் ஏமா நீ எசிதானமா அப்படின்னு சொல்றது. அந்த சிந்தனையோட ஒரு வெளிப்பாடுதான். அந்த ஒரு சிந்தனையோட வெளிப்பாடுதான் தனக்கு கீழே உதவியாளராகவே இருந்தா கூட அதை அவங்கள ஒரு சுயமரியாதையோட நடத்தாம அவங்கள தாழ்த்தி நடத்துறதா இருக்கலாம். இது ரெண்டு திராவிட கட்சிகள்லையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த பார்ப்பனிய சிந்தனைங்கிறது வெறும் பார்ப்பனருக்குள்ள மட்டும்தான் இருக்குங்கிறதே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அதையே நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பார்ப்பனியங்கிற சிந்தனை பரவலா இருக்கு. அந்த கருத்தை உடைச்சு எல்லாரும் அனைவரும் சமம்னு நினைக்கும் போது மட்டும்தான் தமிழ் தேசியங்கிற ஒரு உன்னத கொள்கையை முன்னெடுத்து செல்ல முடியும். அதனால அதை உடைக்கிற வேலையை செய்யணும். நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி இது எங்ககிட்ட தான் இருக்குங்கிறீங்கல்ல, அப்போ இது இங்கிருந்து உடைச்சாதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆனா நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் பாஜகவின் பி டீம், பாஜக செய்யக்கூடிய வேலைகளை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து செய்கிறாரு. அவங்க கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்கு வேலை செய்கிறாரு. பாருங்க, இந்த தடவை வந்து நாங்கள் சொன்னோம் இல்லையா, நாக்பூர்லேருந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, அதை வந்து அவர் இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு. இந்த முறை பாருங்கள் 6 பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிறாங்க. அவங்க ஆற்றாமையோட வெளிப்பாடாக பார்க்குறேங்கண்ணா நான். ஏன்னா நான் வந்து மேடையில் ஏறி என்ன பேசினேன்னா, நான் ஹிந்துவே இல்லைன்னு பேசுகிறேன். அதாவது ஒரு பார்ப்பனர் தான் ஹிந்து இல்லை, நான் வந்து சைவ, நான் வைணவன் பேசுகிறாங்கன்னா அது நேராக ஹிந்துத்துவாக்கு எதிரான ஒரு தாட் ப்ராசஸ் தான். அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஆற்றாமையா சொல்றாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஆர்எஸ்எஸ் முகமூடி போடுற, இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற முத்திரை குத்துறது, இல்லை இவங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து கிறித்தவ கைக்கூலிகள்பாங்க, இல்லை அர்பன் நக்சலும்பாங்க. இவங்க பேசுற முகமூடிகளுக்கெல்லாம் நம்ம வேலை செய்ய முடியும். நம்ம மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யறோம். நான் வந்து என்ன ஒரு வைணவனா நான் கருதுறேன். நான் ஐயங்கார் சமுதாயத்துல பிறந்தவன், நான் ஒரு வைணவனா நான் கருதுறேன். நான் திருமாலை வழிபடுறேன். அதே மாதிரி சிவனை வழிபடுறவங்க சைவர்களா இருக்காங்க. சாக்தம், சௌமாரம், கானபத்தியம், ஆசீவகம், சமணம்னு இந்த மாதிரி பல சமயங்கள், பல மதங்கள் இந்த மண்ணில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காமனா ஒரு பிராக்கெட்டட் டேர்ம்னா ஹிந்துங்கிறது போடுறது சரியில்லை. அதை ஒரு பார்ப்பனரே நான் ஹிந்து இல்லை, நான் வைணவன் நான் சொல்லும் போது அது நேரா ஹிந்துத்துவாக்கு எதிரான ஒரு கருத்து. ஹிந்து கன்சால்டேஷன் ஒன்று ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நடக்க முடியாது. அதை இன்னும் வலிமையா எதிர்க்கிறது யாருன்னா அது நாம் தமிழர் தான். அண்ணன் போட்ட அந்த கருத்தியல் விதை தான் எனக்குள்ள இருந்து அது விருட்சமா அந்த கருத்து ஊறி வருதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்ப நாம் தமிழர் ஒருவேளை இல்லை, இப்படி தமிழ் தேசியம் பேசுற, இன நலன் பேசுற ஒரு கட்சி இல்லைன்னா எது வளர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட கட்சிகள் மேல வெறுப்பு இருக்கு. அல்டிமேட்டா அது ஹிந்துத்துவா வளர்க்கறதுக்கு ஒரு வழியா இருந்திருக்கும். ஹிந்துத்துவானா என்னன்னு புரியலன்னா கூட அது பிஜேபியை வளர்த்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும். இப்போ அப்படி ஹிந்து கன்சால்டேஷன் ஏன் நடக்காதுன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ஹிந்து, உங்க ஒரு புரிதலுக்காக சொல்றேன், நானோ இல்லைன்னா ஒரு வேற ஒரு தமிழ் குடியில இருக்கிற ஒருத்தரை ஹிந்துன்னு கருதுறாங்க. பீகார்ல இருக்கிற ஒருத்தரும் ஹிந்து தான், அவரும் ஹிந்து நானும் ஹிந்துன்னா என்னோட கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்கள்ல இருந்து மாறுபட்டு இருக்கும். நான் கோவில்ல கெடா வெட்டி நான் வழிபடுவேன். இந்த பழக்கத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஆனா நாங்க 2 பேரும் ஹிந்துன்னா அதுல எவ்வளவு பெரிய முரண் இருக்கு.
அந்த மாதிரி அதனாலதான் ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் ஒண்ணு நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை. இங்க அவங்களும் முருகனை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து முருகன் வந்து கடவுள்னு எங்களோட, நாங்க தமிழ் கடவுள்னு சொல்றோம், அவர் இந்து கடவுள்னு சொல்றாங்க. ஹிந்துத்துவாவோ இல்லை இந்த வட இந்திய கட்சி டெல்லி கட்சி என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் தன்வசப்படுத்து அபகரிக்குது. இன்னைக்கே இங்க முருகனை தூக்குனா மார்க்கெட் இருக்கு, வாக்கு வாங்கலாம்னு நினைச்சாங்கன்னா முருகனை தூக்கு. நாளைக்கே நம்ம வந்து வேற ஒரு நாட்டார் வழிபாடோ ஒரு குலதெய்வ வழிபாடு இந்த ஐயனார் தான் இல்லை சொடலமாடம் தான் நம்ம சொன்னோம்னா அதையும் அவங்க தூக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கு நோக்கம் மதத்தை காப்பாத்துறது இல்ல, மதத்தை வச்சு தங்களை காப்பாத்திக்கிறது தான். அதனால இந்த ஹிந்துங்கிற ஒரு பிராடர் டேர்மே வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற இந்த நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை தானே, நமக்குள்ள இருக்கிற இந்த வேற்றுமையெல்லாம் களையணும்னு நினைக்கிறதே வந்துட்டு இந்த வேற்றுமைகளை இன்னும் அதிகப்படுத்துதோன்னு தோணுது. அதனால நம்ம அப்படி மதமா சிந்திக்காம இனமா சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஆனா ஒரு செகண்ட் நான் பாருங்க, நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங் செய்யுதுன்னா, நாம் தமிழர் கட்சி வெறும் 6 பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கிறத மட்டுமே சொல்றாங்க, அதை ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. சரி, அதுவும் பேச வேண்டிய விஷயம் தான், பேசட்டும். இல்லை, ஆனால் அது வந்து நெகட்டிவ் சைடாக கொண்டு போகிறதுக்காக பேசுகிறாங்க. நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க. அதை வந்து என்ன ஒரு பார்ப்பனர்களை ஒரு தீண்டத்தகாத ஒரு கூட்டமாக நீங்கள் கருதணும்னு நினைக்கிறீங்க. சரி, நான் அதை என் சைட்லேருந்தே நான் எனக்கு இப்போ அனுதாபம் தேடிக்க விரும்பல. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அருந்ததியருக்கு 3 இடம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆதி தமிழர் அவங்கள வந்துட்டு பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கோம். எத்தனை ஆதி தமிழரை பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 ஆதி தமிழரை பொது தொகுதியில் நிறுத்துறோம். இதை வேற எந்த கட்சியாலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஆதி தமிழர்னா ஒன்று தேவேந்திரரா இருப்பாரு, இல்லைன்னா பறையரா இருப்பாரு. ஆனா அந்த தொகுதியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு வன்னியர் சமுதாயமா இருக்கலாம், இல்ல ஒரு தேவர் சமுதாயமா இருக்கலாம். கூட்டிட்டு போவாங்க, தெருக்குள்ள வாங்க, என் தெருக்குள்ள ஓட்டு கேட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்கன்னா அதுதான் சோசியல் இன்ஜினியரிங், அதுதான் சமூக மாற்றம். இந்த குடிகளுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் வரணும்னா இப்படி வந்தாதான் உண்டு. அதே மாதிரி இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்கன்னா, இதெல்லாம் இந்த முறை நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, உறுதியா செய்யறாங்கன்னா. நான் இன்னும் சொல்றேன் பாருங்க, இதுல சௌராஷ்டிரா மக்களுக்கு நம்ம வந்து சீட்டு கொடுத்துருக்கோம். சௌராஷ்டிரா மக்களுக்கு 2 தொகுதி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஒரு திருநங்கை வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தேவேந்திரரை பொது தொகுதியில நிறுத்துறது 2 பொது தொகுதியில தேவேந்திரர் நிறுத்தியிருக்கோம். தேவேந்திரருக்கு உரிய தொகுதி வந்து 13 தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க. அது போக 2 தொகுதி பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கோம். சரி, அப்படி வெறும் தமிழர்களுக்காக மட்டுமே இயங்குற கட்சி அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நாயக்கருக்கு 3 தொகுதி கொடுத்துருக்கோம், நாயுடுக்கு 1 தொகுதி கொடுத்துருக்கோம், படுகரினத்துக்கு 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. இது போக பழங்குடியின மக்களை வேற பொது தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க. பழங்குடியினரை பொது தொகுதியில் நிறுத்தி இருக்கிறதா இருக்கட்டும். நம்ம என்னன்னா இங்க எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. இது அவங்களோட அடிப்படை உரிமை. இந்த ரிசர்வேஷனா இருக்கலாம், இந்த இடஒதுக்கீடா இருக்கலாம். எப்பவுமே நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாற்று இனத்துக்கு எதிரானவர்கள் மித்தவர்கள் எல்லாம் விரட்டி அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம இன விடுதலைன்னு நிக்கிற யாராலையும் வந்துட்டு இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு பிரிச்சு ஒதுக்கெல்லாம் முடியாது. எல்லாரையும் ஒன்னா சேர்த்துனாதான் இன விடுதலை சாத்தியப்படும். இந்த இன விடுதலை போராட்டத்துல, இந்த இன விடுதலை இது ஒரு சமர்னே வச்சுக்கலாம். இந்த சண்டையில இங்க கூட பிறமொழியாளர்களும் கூட வந்து நிக்கணும். அவங்க நிக்கிறாங்க, அவங்க மனசார வந்து நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கோவையில வந்துட்டு கோவில்பாளையங்கிற ஒரு கட்சி மாவட்டத்துல சுமேஷ்னு ஒரு ஆள் வேலை செய்யறாரு. அவர் தாய்மொழி மலையாளம், ஆனா அவ்வளவு உணர்வோட வந்து நின்று வேலை செய்யறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருமிதம், எனக்கு கண்ணில் தண்ணி நிற்கும். அவங்களெல்லாம் யோசிக்கும் போது என்னத்துக்கா எனக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்கும். இந்த திராவிட கட்சிகளை தேர்ந்தெடுக்கிற தமிழர்களை பார்த்தா எனக்கு கோபமா இருக்கும். யார் வந்து நின்று நம்ம கூட வேலை செய்யறா, நீ யாரா இருந்துட்டு எங்க போய் நிக்கிறேங்கிற தமிழர்கள் ஒரு திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அதோட ஒரு இழிவே கிடையாது. ஏன் அவ்வளோ வெறுப்பு? ஏன் அவ்வளோ வெறுப்பு? இவ்வளோ நாட்கள் அவங்கள எதுவும் இந்த மண்ணுக்கு செய்யலையா? அவங்க வந்து எதை செஞ்சாங்கன்னு சொல்றாங்களோ அதெல்லாமே வந்து கொலாட்ரல் டேமேஜ்ன்னு தான் சொல்லணும். அதை வந்து செய்யணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச வேலையை தானே உளமாற செய்யறது இல்லை. நான் இப்போ அவங்க செஞ்ச முக்கியமான வேலை என்னன்னா, தமிழர்களுக்கு எதிராக செஞ்ச முக்கியமான வேலை என்னன்னா, தமிழ் குடிகளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரிவை உண்டாக்கி அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறத முதன்மையா செஞ்சிருக்காங்க. நீங்க வந்துட்டு அவங்க வந்து இப்ப தனியாருக்கு தனியாருக்கு வந்து கட்டடம் கட்டுறதுக்கு இது கொடுக்குறாங்க, ரோடு போடுறாங்க, இதை பார்க்க கூடாது. இது அந்த சாலைகள் நமக்கான சாலைகள் இல்லை.
அந்த சாலைகள் வந்துட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த மண்ணோட வளத்தை சுரண்டி வெளியே கொண்டு போறதுக்காக கட்டப்பட்ட சாலைகள். அந்த சாலைகள் உங்களுக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய மடமை. அப்படி உங்களுக்காக சாலை போடுறாங்கன்னா உள்ளூர்ல இருக்கிற சாலைகளை பாருங்க, தெரிஞ்சிடும் உங்களை அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு. இப்போ வட மாநிலங்கள்ல பறையர்களுக்கும் படையாட்சிகளுக்கும் பிரிவை உண்டாக்குனா மட்டும்தான் அவங்களுக்கு அரசியல். இவங்களை ஒன்னா சேர்த்தாதான் நமக்கு அரசியல். தென் மாவட்டங்கள்ல தேவேந்திரர்களையும் பிரிச்சாதான் அவங்களுக்கு அரசியல். இவங்களை ஒன்னா சேர்த்தாதான் எனக்கு அரசியல். இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க. நான் 50,000 வருஷத்துக்கு மூத்த இனம். என் தமிழ் இனத்துக்குன்னு பார்க்கும்போது இந்தியாவே வெறும் ஒரு 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 75 வருஷம் ஒரு கான்ஸ்ட்ரக்ட் தான் இந்தியாங்கிற ஒரு ஐடியாவே. ஆனா எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு இருக்கிற அடையாளங்கள் யாருன்னா கருணாநிதி, ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், பெரியார், அண்ணா, இவங்க எல்லாம் தான் என் அடையாளங்கள்னா எனக்கு நகைப்பா இருக்கு. எனக்கு 1000 பெரியார் இருக்காங்க என் இனத்துக்குன்னு. அவங்களை எல்லாம் புறக்கணிச்சு மக்கள்கிட்ட இவங்க இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காங்க. இப்போ சிங்காரவேலரை கொண்டு போய் சேர்க்காத ஒரு அது எவ்வளவு பெரிய மடமை. நம்ம சிங்காரவேலரை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம், சிங்காரவேலரை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காம இருந்திருக்காங்கிறது எவ்வளவு பெரிய மடமை. சரி, இந்த திராவிட கட்சிகள் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, அது மும்மரமா கம்யூனிஸ்ட் கட்சிகளாவது அது முன்னெடுத்து செய்யறாங்களான்னா இல்ல, அவங்களும் அவங்க ஜீவா நல்லகனவே மறந்துட்டாங்க. ஆமா, நான் எங்கத்து போய் சிங்காரவேலர் இருக்கிறீங்களா? இந்த சிரிச்சுட்டே சொன்னாலும் இதெல்லாம் பெருமை வலிதான். இல்ல, அவங்கதான் வந்து இந்த மாநிலத்தே வந்து பெரியார் மண் அதை கட்டமைச்சிருக்கோம். எல்லா வட மாநிலங்களையும் பாருங்க, அதை விட தமிழ்நாட்டை பாருங்க. தமிழ்நாடு என்னைக்குமே தனித்துவமா இருந்திருக்கு, அவர்களெல்லாம் அடிபணியாம இருந்திருக்கு. எல்லா வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சொல்றாங்க, புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. இன்னைக்கு கொண்டு இந்த திராவிட ஆட்சி வந்து 16.5% ஜிடிபி குரோத்ல அதிகமா இருக்கு, எல்லா தொழிற்சாலைகளும் இங்க வருதுன்னு டிஆர்பி ராஜா வந்து மார்த்தட்டி பெருமையா சொல்றாரு. இப்படி ஒரு பக்கமாக இந்த விளம்பரத்தை செய்து கொண்டே இருக்கிறது இந்த அரசுகள். இதற்கு முன்பு இருந்த அரசும் சரி, இப்பயும் சரி. இவ்வளவு திட்டங்களை சொல்றாங்க, இவ்வளவு வளர்ச்சியை கொண்டு போயிருக்கும் போது எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க? ஆனா ஜிடிபி குரோத்துங்கிறது வந்து உற்பத்தி பெருக்கம் தாங்கண்ணா. இது வந்து தனியாரோட உற்பத்தி பெருக்கம், அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. தனியார்கள் வராங்க, அவங்க உற்பத்தி செய்யறாங்க, அதுல ஒரு வரி வருவாய் வருது, மொத்தமா அந்த மாநிலத்தோட ஜிடிபி உயருது. இதுக்கும் திமுகக்கு என்ன சம்மந்தம், இதுக்கும் அதிமுகக்கு என்ன சம்மந்தம், இதுக்கும் ஆளுகிற ஆட்சிகளுக்கு என்ன? இப்போ அரசாங்கமே அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காக வேலை செய்யறாங்கன்னா, அரசாங்கம் ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்றது கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னா நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம தனியார்கள் செய்யறாங்கன்னா அது ஒரு முழுமையான வளர்ச்சியா நம்ம இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் பூம் ஆகுது, அது மட்டும் வீங்கி வளருதுன்னா அதை வந்து வளர்ச்சியா பார்க்க முடியாது, வீக்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சீரான வளர்ச்சி இருக்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ பொருளாதாரத்தில் அப்படி நீங்கள் வளர்ந்துருச்சுன்னு நீங்கள் கருதுனா கூட நம்ம மாநிலம் வந்துட்டு உபரி பட்ஜெட் போடணும். ஆனால் நம்ம வந்துட்டு பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கடன் வாங்குறோம், கடனை வாங்கி அதை உருப்படியாக செலவு பண்ண தெரியாமல் அந்த கடனுக்கு மேலே வட்டி கட்டிட்டு இருக்கோம். அதனால இது ஒரு சஸ்டைனபிளான மாடலாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும், நீங்கள் இந்த பொருளாதாரத்தை மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. வட இந்தியாவில் இருக்கிறத விட சாதியை சார்ந்து ஆணவ கொலைகளோ இல்லை சாதியை சார்ந்த ஒடுக்குமுறை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னா இது ஒரு ஸ்டாட் தான். நீங்கள் கூகுளில் செக் பண்ணீங்கன்னா தெரியும், நார்த் இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே சாதிய ரீதியான ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கு, சாதிய ரீதியான சம்பவங்களும் அதிகமாக நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சாதியை சார்ந்த சிந்தனைகள் இருக்கு. ஏன்னா இங்க சாதியை கடந்து யோசிக்க முடியறது இல்லை. ஏன்னா சாதியை ஒரு டேபுவா, அது ஒரு ஏதோ தீண்டத்தகாத விஷயமா, அது என்னவோ அது ஒரு டேட்டாண்ணா. கேஸ்ட்டுங்கிறது ஒரு டேட்டா மட்டும்தான். அது அப்படி மட்டுமே பார்க்காம அதுக்குள்ள அதுல ஒரு ஸ்டிக்மாவை போக்குற. இப்போ நான் வந்து இந்தியா பூரா பயணிச்சிருக்கேன், என்னுடைய பாசஸ் எல்லாம் பார்க்குறேன். அவங்கெல்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க குடிப்பட்டம் இருக்கும், அவங்க பாட்டில்னோ ரெட்டினோ அவங்க குடிப்பட்டம் இருக்கும். ஆனால் அந்த குடிப்பட்டத்தை தாண்டி அவங்களால ஒன்றா இணைய முடியுது. ஏன்னா அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. இங்க அதை ஒளிச்சு வச்சுக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, அது வெறும் அடையாளமா மட்டும் பாக்குறாங்க. அது வந்து உயர்வு தாழ்வா பாக்குறது இல்ல. அவங்களுக்கு அங்க வட இந்தியால மதம் சார்ந்து ஒடுக்குமுறை செய்யறவங்க இருக்காங்க, ஆனா இந்த குடி சார்ந்து சாதி சார்ந்து செய்யறது இல்ல. ஆனா இங்க எப்படின்னா இங்க மதம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா இங்க சாதி சார்ந்து செய்யறதுக்கு. அப்போ
சாதி ஒழிப்புன்னுலாம் பேசவே கூடாது. நியாயமா சாதிய நல்லிணக்கம் தான் பேசியிருக்கணும். அதான் சாதிக்கு பின்னாடி உள்ள குடிப்பேரை அழைச்சிட்டோம், அதனால் சாதி ஒளிந்ததுங்கிறாங்களே. ஒழிக்கல, ஒழிச்சு வச்சுக்கிறாங்க, அப்படி பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இது யாருக்கு தெரியக்கூடாது, நம்ம யாரும் தெரிஞ்சிருவாங்க, ஆமா சுதாரிச்சிருவாங்கிறக்கா செய்யறாங்க. நானும் அட்வொகேட் எல்லாம் பண்ணல, நீங்க குடிப்பட்டத்தை போட்டுக்கோங்கன்னு சொல்லல. ஆனா அதை ஒழிச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு. அது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம நம்பினோம்னா அது பெரிய மடமைன்னா. அது வந்து அவங்கள அடையாளத்தை மறைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். தமிழர் அல்லாதவர் அடக்கி ஆள்றதுக்கும் வசதியா வாழ்றதுக்கும் இந்த குடிப்பட்டங்களை ஒழிச்சது ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா. அதனால இப்போ அது வந்து நான் உடனே குடிப்பட்டங்கள்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதுக்கு நான் அட்வொகேட் பண்ணல. ஆனா அவங்களோட அந்த நடவடிக்கைக்கு பின்னாடி நல்ல நோக்கம் இல்லைங்கிற, அவங்க நோக்கம் தீய நோக்கம் தாங்கிறது தான் என்னுடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வந்து அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்கள், அது ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும், தமிழர்கள் ஒன்றிணைந்து இந்த தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு கனவு செயற்பாட்டு வரைவு எல்லாமே நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு. 2026 தேர்தல் எப்படியாப்பட்டதாக இருக்கும், இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறதுக்கான மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இப்போ மக்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆட்சியை கம்பேர் பண்ணுவாங்க, போன ஆட்சியை கம்பேர் பண்ணுவாங்க, இதுவரைக்கும் நடந்த அவங்களுக்கு கிடைக்காதை பற்றி இயங்குவார்கள், இதெல்லாம் நல்லா கிடைக்கணும். அப்போ மக்களோட எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வந்து இவர் வந்து 1000 ரூபா கொடுத்தா இவர் 2000 ரூபாங்கிறார், இவர் 3000 ரூபா கொடுத்தா அடுத்து அவர் 5000ங்கிறாரு, 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுக்குறேங்கிறாரு. நான் வந்து பெண்களுக்கு இலவசமாக விட்றேன்னா இல்லை ஆண்களுக்கும் இலவசங்கிறாரு. இப்படி போய்கிட்டே இருக்கு. இது பேரம் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கு. மேலே 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 மக்கள் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சி எதை வைத்து இந்த தேர்தலை அணுக போகுது? முதல்ல நாம் தமிழர் கட்சி எப்படி அணுகிறதுங்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம், மக்களுக்கு இவங்க இப்படி பணம் கொடுக்குறாங்கன்னா கோவம் தான் வரணும். இது ஒரு வாய்ப்பா பார்க்கக்கூடாது, கோபம் தான் வரணும். ஏன்னா நான் கொடுக்குற வரி பணத்தை ஒழுங்கா நிர்வகிச்சு அதை நலத்திட்டங்களை செயல்படுத்துறது தான் அரசாங்கம்னு ஒன்று அமைச்சிருக்கோம். நீ யார் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு? நீ எதுக்கு எனக்கு காசு கொடுக்குற? முதல்ல நீ வந்துட்டு நான் கொடுக்குற காசை ஒழுங்கா நிர்வாகின்னு சொன்னா, நீ வந்துட்டு என்ன கணக்கு காட்டி என் ரேஷன் கார்டை காட்டி நீ எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்து அதுல போனா போதுன்னு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குற. இந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு எத்தனை வருஷம் வாழ முடியும், எத்தனை மாசம் வாழ முடியும்? அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு திட்டம். இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அந்த விழிப்புணர்வு ஊட்டுறது தான் நாம் தமிழர் கட்சியோட வேலை. இந்த தேர்தலில் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இது ஒரு புரட்சிகரமான தேர்தலாக பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க 8.22% இருக்குது நாம் தமிழர் கட்சிக்குன்னு. உண்மைதான், 8.22 இருக்குது. ஸ்ட்ராங்கான அடித்தளம் இருக்குது. இந்த ஐடியாலஜியால் உந்தப்பட்டு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிற மக்கள் வேற பக்கம் வாக்களிக்கவே மாட்டாங்க, உறுதி. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு தேதிக்கே நாம் தமிழர் கட்சிக்கு குறைஞ்சது 24% வாக்கு இருக்கு. இதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வச்சு சொல்றேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தெளிவா சித்தாந்த சண்டை நடந்தது. இங்க 2 சித்தாந்தங்களுக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தமிழ் தேசியம், இன்னொன்னு திராவிடம். அந்த போட்டி எக்ஸாக்டா களத்துல நடக்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, திமுக கிட்டத்தட்ட 75% வாக்கு வாங்குது. அப்ப என்ன புரியுது? அதிமுக ஓட்டு திமுக போயிருக்கு, பிஜேபி ஓட்டு திமுக போயிருக்கு, வேற எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டியிடலையோ அவங்க வாக்கெல்லாம் திமுக போயிருக்கு. நாம் தமிழர் வாங்கின அந்த 16% இருக்கு இல்லையா, அது வந்து நாம் தமிழர் வேணும்னு பாசிட்டிவா நேர்மறை சிந்தனையோட விழுந்தது. திமுக வேண்டான்னு விழுந்த வாக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, திமுக வேண்டாங்கிற வாக்கு நாம் தமிழருக்கு வந்துருந்துச்சுன்னா அது இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஆனா அது இல்லாததுக்கு என்ன அடையாளம்னா, நோட்டாக்கு வந்திருக்கிற வாக்கு சதவீதம். முன்னாடி தேர்தலில் நோட்டா வந்து ஒரு 0.5 to 0.7% தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலே, ஈரோடுலேயே 2 இடைத்தேர்தல் இருக்கு. முன்னாடி இடைத்தேர்தலில் 0.5 to 0.7% என்னதான் நோட்டாக்கு இருந்தது. சமீபத்திய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நோட்டாவோட வாக்கு மட்டும் 5.5% பக்கம் வந்திருக்கு. அப்போ அதுலேருந்து அது ஒரு கிளியர் இண்டிகேஷன். நமக்கு என்ன புரியுதுன்னா, நாம் தமிழரும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம்னு நினைச்சவங்க 5%, நாம் தமிழர் வேணும்னு பாசிட்டிவா விழுந்த வாக்கு வந்து 16%. அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்களை தாண்டி ஒரு இடைத்தேர்தல்ல வாங்குறோம். அதுவும் மேற்கு மண்டலத்துல, கொங்கு மண்டலத்துல 16% வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதுல இருந்து
அந்த 16% இன்னைக்கு அந்த 24% எப்படி வந்திருக்குன்னா, இந்த 4% வாக்கு வங்கி இந்த ஒரு வருஷத்துல நம்ம செஞ்ச அரசியல், நம்ம எடுத்த நிலைப்பாடுகள், நம்ம மக்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் விளக்கி சொல்றதுல ஆர்கானிக்காவே அது ஒரு 20% வந்திருக்கும். இப்ப இந்த மாநாடு நடத்தணும் இல்லைன்னா அதுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கோம்ல, அதுல உறுதியா நான் சொல்லுவேன் 24% இன்னைக்கே நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் அலைதான் அங்க இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த நமக்குன்னு தெரியும் மக்கள் கூடுவாங்க, என் மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தெரியும். ஆனா அதை உலகத்துக்கே பறைசாற்றுற விதமா அந்த மாநாடு அமைஞ்சதுனால அப்பவே நான் உறுதியா நம்பினா 24% வாக்கு இருக்குன்னு. நான் வெற்றிக்கு 35% வேணும்னா எனக்கு தேவை வெறும் 10% தான். இந்த 10% எப்படி பூர்த்தி செய்ய போறோம்னா வேட்பாளர் தேர்வுல தான். ஒவ்வொரு வேட்பாளரும் நான் இப்ப சமயமா தாரிகா சல்மான் அவங்க இருக்காங்களா சகோதரி பேசுறதெல்லாம் பாக்குறேன். தண்ணி குடிக்கிறாங்க. திமுகல பல ஆண்டு காலமா ஆட்சி அரசியல்ல இருக்கிறவங்க தண்ணி குடிக்கிறாங்க. எவ்வளவு ப்ரிப்பேர்டா அவங்க என்னோட வயசுல சின்னவங்க தான். அந்த தங்கச்சிக்கு என்ன ஒரு 27 29 வயசு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அதோட இளவங்களா தான் இருப்பாங்க. ஸ்பான்டேனியஸா அவங்க பேசுறாங்க. ஒரு விவாதத்துல அசோகவர்ஷினி இருக்காங்க இல்லையா ஊட நெறியாளர் சொல்றாங்க, பணம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, போராடுறவங்களுக்கும் பணம் சேருது இல்லைன்ன போது டக்குனு ஸ்பான்டேனியஸா பணம் வந்தாலும் அவங்க இருந்து போராட்ட காலத்துல இருந்து எந்திரிக்கல இல்ல அங்கதான் இருக்காங்க போது இந்த வேட்பாளர் தேர்வு மக்களுக்கு புடமிட்டு காட்டும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், இந்த திராவிட கட்சிகள் எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி வச்சிருக்குன்னு. அந்த மாதிரி தெருவுல நடக்கிற இந்த முக்கியமானவராக அருண் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லலாம். நான் இருக்கணுங்கிறது என்னோட நம்பிக்கைன்னா, எனக்கும் திராவிடத்தை குத்தி கிழிக்கணுங்கிறதா, கருத்தியெல்லாம் குத்தி கிழிக்கணுங்கிறதா என்னோட எண்ணமும். இங்க நம்ம இனத்துக்குன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு, தீர்வுகள் இருக்கு, அதுக்கான தீர்வுகள் தேவைப்படுது. நான் அதை முக்கியமா பேசணும்னு நினைக்கிறேன். நான் அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தேர்தல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வெறும் வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்காக மட்டும் நிக்கிறோம்னா அது கிடையாது. ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பிரதிபலன் பாராம, அதாவது இதுல நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ பலனை எதிர்பாராம கடமையா செய்யறாங்கல்ல, கன்சிஸ்டண்டா செய்யறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு மக்களுக்கு மத்தியில. அது ஒரு இம்பாக்டா கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளவு பேர் நின்னாலும் 8.5% வாக்குன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்க, எதுவுமே இல்லாம வெறும் கொள்கைக்காக மட்டும் சாலிடா நிக்கிறாங்கன்னா அது மக்கள் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அதனால இது ஒரு லேண்ட்ஸ்லைடு எலெக்ஷனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் திராவிட கட்சிகளும் அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறக்கா என்ன செஞ்சாலும் ஐடியாலஜிக்கலி தேவ் ஆல்ரெடி லாஸ்ட். அவங்க தோத்துட்டாங்க. அவங்களால திராவிடம்னா என்னன்னு சொல்ல முடியாதுங்கிற அளவுல தானே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடங்கிறது ஒரு நில வரையறை தான், அது ஒரு ஜாகிரபிக்கல் கான்ஸ்ட்ரக்ட் தான். ஏன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். திரான்னா 3, விட்டுன்னா கடல்கள், 3 கடல் சேர்ற இடம் தீபகற்பமா பெருன்சுலாவா இருக்கு. ஸோ சவுத் இந்தியா, அதனாலதான் சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் இருக்கு, சிட்ரான் இருக்கு, தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கு. சவுத் இந்தியாவுக்கு அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கான அரசியல் பேசினா போதும். இதையெல்லாம் விலைக்கு சொன்னாலே எனக்கு தெரிஞ்ச மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வேட்பாளரும் நின்று பேசும்போது அவங்களுக்கு மக்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த மாதிரி இளையவர் படை தான் நாட்டை வழி நடத்தணும் அப்படிங்கிற புரிய வரும். நான் இவங்க 2 பேரும் வேஷ்டி சட்டையில் நிற்கும் போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டோ இல்லை நின்று அரசியல் இவ்வளவு ஆழமா பேசுறாங்கிறது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை விதைக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தல் 2026 தேர்தல் நம்ம 2016ல நான் என் நினைவு சரின்னா 2016ல முதல் தேர்தலை சந்திக்கிறோம்னு நினைக்கிறேங்கன்னா 10 வருஷங்கிறது ஒரு கட்சி வளர்றதுக்கு சரியான ஒரு டைம் லைன். நாங்க அதனால இந்த தேர்தலை நான் ரொம்ப நம்பிக்கையோட அணுகிறேன். அண்ட் நாம் அதே மாதிரிதான் பிரதிபலன் பாராம வெற்றியோ தோல்வியோ உயிரை கொடுத்து வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். எல்லா மக்களையும் சந்திக்கணும், எல்லாத்தையும் அவங்களோட குறைகளை கேட்டறிஞ்சு அதுக்கு என்ன சட்டங்கள் தீட்டணும். நான் எல்லாரும் நினைக்கிறாங்க எம்எல்ஏன்னா ரோடு போடுறது, லைட் எரிய வைக்கிறது இல்லை. சட்டசபையில சட்டங்கள் ஏற்றணும். அதுக்கான வேலை, அதுதான் முக்கியமான வேலை. அது போக தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக வேலை செஞ்சாலும் லெஜிஸ்லேஷன், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா லெஜிஸ்லேஷன் கிரியேட் பண்ணணும். ஒரு பில்ல லாவா மாத்துறதுக்கு 1008 வேலை செய்யணும். இது ஒரு கிளரிக்கலான ஒர்க்கு. இதை செய்யறதுக்கு கூட இதை திராவிட கட்சிகள் செய்யும் நம்புறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. இது இந்த தேர்தலில் உறுதியா செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி அவங்கள வீழ்த்தணுங்கிறது கூட இல்லை. இந்த 26 தேர்தலில் தமிழ் தேசியம் வெல்லும். ஐடியாலஜியா கருத்தியெல்லாம் நாம் தமிழர் வெல்லும். நான் வெல்வேன், என் கூட இருக்கிற சகோதரிகள் வெல்வாங்க,
மிக முக்கியமா உறுதியா அண்ணன் சீமான் வெளில தான் போறாரு. அது இப்பவே ஆல்மோஸ்ட் டிக்ளேர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. காரைக்குடியில அண்ணன் சீமானோட வெற்றி வந்து அது வந்து பதிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. இந்த தேர்தலோட தமிழ்நாட்டோட தலையெழுத்தே வேற மாதிரி மாறிடும்னு நான் உறுதியா நம்புறேன். இறுதியாக நீங்கள் போட்டியிட போகும் மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்காக, நாங்கள் எப்போதுமே வாக்காளர்னு சொல்லுவோம், மக்களுக்காக நீங்கள் கூற விரும்புவது என்ன நீங்கள் சொல்லலாம்? மயிலாப்பூர் தொகுதியிலேயே வந்து இருக்கிறதுலே அதிகமாக பாதிப்புக்குள்ளா இருக்கிறது யாருன்னா என் மீனவ சொந்தங்கள் தான். அவங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுக்காக பன்னாட்டு நிறுவனங்களோட வேட்டை வழக்காடா தமிழ்நாடு மாறிடுச்சுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, நீங்க மெரினா கடற்கரையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீல கடற்கரைன்னு ஒரு திட்டம். அந்த நீல கடற்கரை திட்டம் மூலியமா கடல் ஓரமா வந்துட்டு கடல் ஓரத்தை அழகியல் பண்ணி அது ஒரு சுற்றுலா தலமா மாத்தணுங்கிற எண்ணத்துல அந்த பேம்பூல உட்கார்றதுக்கு சேரு, அதுக்கப்புறம் வந்து கொடை, ரோப் காரு, அப்புறம் பேராகிளைடிங்கு, இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அட் வாட் காஸ்ட்? நீ என் மீனவர்களோட வயிற்றுல அடிக்கிற. அவங்க எங்க இருந்து மீன் பிடிச்சி வந்து அவங்க வலைய உலர்த்தி அவங்க அங்கிருந்து மீனை எடுத்து விற்கிறாங்களோ அந்த லூப் சாலையில அது வந்து ஒரு சின்ன சாலையா இருந்ததுங்க. நான் ஒரு 30-35 அடி சாலையா இருந்தது. இன்னைக்கு அது அவ்வளோ பெரிய சாலையா மாத்தி அந்த சாலையில அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லைன்னா என்ன வேகமா வண்டி வருது தெரியுமா? காவல்துறை வந்து நிக்கிறாங்களாமா. எதுக்கு? இந்த மீனவ மக்கள் அவங்க இருக்கிற குடியிருப்புல இருந்து அந்த சாலையை கடந்து அந்த பக்கமா போய் மீன் பிடிக்கிறதுக்கோ இல்ல அந்த மீனை விற்கிறதுக்கோ காவல்துறை வந்து கைட் பண்ணாதான் போக முடியுங்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் நொடிஞ்சு. அங்கே பிறந்து அங்கே பல தலைமுறைகா வளர்ந்த அந்த சமூகத்தை வந்து அப்படியே இடம்பெயர். ஆமாங்கண்ணா. இப்ப இந்த சாலையோரமா இருக்கிறதுனால மீன் கவுச்சி நாத்து அடிக்குதுன்னு அவங்களுக்குன்னு தனியா ஒரு அங்காடி மாதிரி கட்டுறாங்கன்னா அந்த அங்காடிக்குள்ள வந்து வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. பொதுமக்கள் வந்து இப்படி ரோடோரமாவே நிறுத்தி அந்த சாலையை வந்துட்டு பெருவாகனங்கள் எதுவும் அந்த சாலையில பயணிக்காம அந்த சாலையை வந்துட்டு மீனவர்களுக்குன்னே கொடுக்கணும். மீனவர்கள் பயன்படுத்துற சாலையா இருக்கணும். அங்க வரவங்க மீன் வாங்குறதுக்காக வந்தாங்கன்னா வந்து வாங்கிட்டு போட்டோம். மீன்னா நாரலாம், சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலன்னா சகிப்புத்தன்மையை வளர்த்திக்கணும், மூக்க பொத்திக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். அந்த மக்களோட வாழ்வாதாரத்துல ஆமா ஒமேகா 3 அந்த மாதிரி நிறைய சத்து இருக்கிற ஒரு பொருள் தான். நான் சாப்பிட்றேனோ இல்லையோப்பா, சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துல அது வயிற்றுல அடிக்கிறதுல அது சரியில்லை, செய்யவே கூடாது. அந்த மீனவ மக்கள் வந்து இப்ப என்னங்கிறாங்கன்னா, எங்க வந்து நான் போட்டை நிறுத்தி எந்த இடத்துல வந்து நான் விலைய காய போடுறேன், இப்ப அந்த பார்க்கிங்கா மாறிடுச்சு. ஆனா அவங்க சொல்லனா துயரத்துல இருக்காங்க. நான் புகழேந்தின்னு ஒரு அண்ணன் கிட்ட பேசுறேன். அந்த அண்ணன் சிரிச்சுட்டு தான் சொல்றாரு. ஆனா அந்த அண்ணன் குரல்ல இருக்கிற வலி என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இந்த நிலைமை மாறணும். அதுவும் இல்லாம அங்க சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஐயா வந்து கொடுத்த ஒரு நிலம் இருக்கு. பட்டினப்பாக்கம் பகுதியில வந்து ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசபுரம்ங்கிற ஒரு பகுதியில வாழ்ற மீனவ மக்களுக்காக கொடுத்த நிலம். அந்த நிலத்தை வந்துட்டு இவங்க, ஆனா அந்த மீனவ மக்கள் அங்க இல்லை, அவங்க கடலோரமா தான் இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றமே வந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அப்போ அந்த மீனவ சமுதாய கூட்டமைப்புன்னு இருக்குங்கன்னா அங்க வந்து ஒரு 5-6 குப்பங்க இருக்கு. அங்க வந்து நொச்சி குப்பம் இருக்கு, டோமிங் குப்பம் இருக்கு, அதுக்கப்புறம் அங்க பவானி குப்பம் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஸ்ரீனிவாசபுரம்ங்கிற இந்த பகுதி இருக்கு. இது எல்லாமே அந்த கடலோரமா இருக்கிற அந்த ஒரு சின்ன ரோடு அடர்த்தியா மக்கள் வாழ்றாங்கன்னா அந்த மக்களுக்கெல்லாம் அவங்க வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குண்ணா. அவங்களால நிம்மதியா போய் மீன் பிடிக்க முடியல, நிம்மதியா மீனை கொண்டு வந்து விற்க முடியல. மீனை பிடிச்சிட்டு வந்து விற்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 1.5 கிலோமீட்டருக்கு அவங்க கூடையை தூக்கிட்டு மாங்குன்னு அந்த, ஆனா அவங்க பாக்குறதுக்கு கரடமுடா இருந்தாலும் அவங்க மனசு தூய்மையான அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கறது என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு அந்த மக்களோட வழியோட நான் துணையா நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எம்எல்ஏ ஆனேன்னா உறுதியா அந்த நீல கடற்கரை திட்டத்தை தடுத்து நிறுத்திடுவேண்ணா. அது இனி நடக்காது. நீங்க புரியுது டூரிசம் எல்லாம் முக்கியம்னு, பட் அட் வாட் காஸ்ட்? நீங்க வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை சுரண்டக்கூடாது. அதை செய்யறதை என்னால ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. அது போக என் தொகுதியில ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இப்ப தொகுதி உறவுகளோட பேச நான் அப்போ எனக்கு புரிய வருது, ஒருவேளை புதுசா வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு புதைக்கிறதுக்கு இன்னைக்கு கல்லறை இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஜமாத்தோட சொத்துக்கள்லாம் வந்து ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதோட பலன் வந்து முழுமையா
இஸ்லாமிய தமிழர்களுக்கு போய் சேராம ஆளுங்கட்சிக்கு போய் சேருது. அறநிலையத்துறையிலயோ ஆளுங்கட்சி ஆளுங்களே இருக்கிறனால அது வந்து அந்த முறைப்படுத்தாம அது வந்து அதுல வர்ற வருவாய் வந்துட்டு மக்களுக்கு முறையா சேருதான்னா கிடையாது. அது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே சேருது. அப்படி இல்லாம அது பொதுப்படையான ஆளுகளுக்கு இருக்கணும். மந்தைவெளி சாலையில டாஸ்மாக் இருக்கு, அது மக்களுக்கு பெரிய இடையூறா இருக்கு, அதை எடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி தொகுதி சார்ந்த நிறைய சிக்கல் இருக்கு. நான் மயிலாப்பூர் தொகுதி வாழ்ற மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க இனமா நில்லுங்க. நீங்க வந்துட்டு நீங்க உங்க சாதியாவோ நீங்க உங்க மதமாவோ நின்னீங்கன்னா உங்களை வீழ்த்திடுவாங்க. நீங்க இனமா நில்லுங்க, தமிழருங்கிற இனமா நில்லுங்க. நான் மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் சொல்றேன், உங்க தொகுதியில இருக்கிற சிக்கல்களை தெரியணும்னா நீங்க நேரா கடற்கரையை நோக்கி திரும்பி பாருங்க. அங்க இருக்கிற மீனவ மக்கள் படுற கஷ்டத்தை பாருங்க. அவங்க 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 ஒரு ஆதி குடியன்னா, அவங்க மேம்பாடு இல்லாம அவங்க வெற்றி இல்லாம நம்ம யாருக்கும் வெற்றி இல்லைன்னா, இந்த சிக்கலை தீர்க்காம நான் ஓய போறதில்லை. இவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி அவங்க நிம்மதியா வாழ விட்டா போதும். நான் அவங்க they are not demanding a lot. you just have to let them be happy. அவ்வளவுதான். அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்களா அவங்களை இருக்க விட்டுறணும். 14 மாடி பில்டிங் கட்டி இருக்கிறாங்கன்னா லிஃப்ட் இல்லைன்னா, லிஃப்ட் இருந்தாலும் லிஃப்ட்டுக்கு பவர் சப்ளை இல்லை. அங்க அவ்வளோ பெரிய ஒரு 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 குடியிருப்பு, கிட்டத்தட்ட 300-400 குடும்பங்கள் வாழ்றாங்க அந்த அந்த ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. ஆனா அங்கேயே ஒரு ரேஷன் கடைக்கு அவங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யாம தரகர்களா மட்டுமே செயல்படுறது சரியா இருக்காது. ஸோ அந்த தரகர்களை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். தமிழ் தேசியங்கிற ஒரு வலிமையான ஆயுதத்தை கொண்டு அவங்களை வீழ்த்துவோங்கிற உறுதியா நம்புறேன். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப நீண்ட உங்களோட பயணத்தை, தமிழ் தேசியத்தில் உள்ள உங்களோட ஆவலை, எதிர்பார்ப்பை நிச்சயமாக இந்த 2026 தேர்தல் உறுதியாக வென்றெடுக்கும். உங்களுக்கு அருந்தமிழின் சார்பாக எங்களை நன்றி அண்ணா. நன்றி. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அருந்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியின் பின்னூட்டத்தில் டிஸ்கிரிப்ஷனில் மயிலாப்பூர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு அருண் அவர்களின் ஃபேஸ்புக் பக்கம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் இணைப்பை உங்களுக்கு கொடுத்துள்ளோம். தயவுசெய்து எல்லோரும் அதை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.